ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டிடியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராத்மிக் புக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ் தெரியல, வேறு எதுவும் பேசிக் தெரியலனா அந்த பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள். பிராத்மிக் புக் பாருங்கள், இதுதான். நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொஞ்சம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பொருளடக்கம், சரிங்களா? விஷய் சூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டெக்ஸு. இதில் மொத்தம் 6 பார்ட் இருக்குங்க. ஒன்று பாக் 1. பாக் 1ல் போதினி இருக்குது. நம்ம பரீட்சையில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி போதினி இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்டு பாக் 2ல் பத்தியனா போயட்ரி லைனில் இருக்கும். பாக் 3 கத்தியனா ப்ரோஸு. பாக் 4ன்றது கஹானினா ஸ்டோரி. பாக் 5ன்றது ரச்சனா, கிராமரு. பாக் 6ன்றது இந்த கிராமருக்கான அனுவாத எக்ஸசைஸ், அனுவாத அபியாஸ் இது இருக்கும். இதுதான் இந்த பார்ட்டாக. இதில் தான் கொஷின் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ லெட்டர்ஸ்லாம் நமக்கு ஆல்ஃபாபெட்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. இன்றைக்கி போதினியில் லெசன்ஸ் நம்மளால் எந்த அளவுக்கு லெசன் கவர் பண்ண முடியுதோ அந்த லெசன்ஸ் கவர் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்துட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி படித்து காமிக்கிறேன். ஆனால் ரொம்ப எழுத்துக்கூட்டி பரீட்சையில் இருக்க மாதிரி படிக்க மாட்டேன். காரணம், உங்களுக்கு நீங்கள் பரீட்சையில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, கையில் புக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்ட் ஏக்கில் யஹை வஹை அப்படின்னு இருக்கா. இது ஏஹை ஓஹைன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸ்போக்கன் கலோக்கியல் ஃபார்மில் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. பட் நான் இந்த இடத்துல எப்படி படிக்கணுன்ற பாருங்கள். ஏ கலம் ஹ, இது பேனா. ஏ கியா ஹ, இது என்ன. ஏ கலம் ஹ, இது பேனா. ஸோ இது கலம். நெக்ஸ்ட் பாருங்கள், குர்சினா ஏ குர்சி ஹ, இது சேரு. ஏ கியா ஹ, இது என்ன. ஏ குர்சி ஹ, இது நாற்காலி, சேரு அப்படின்ற அர்த்தம். கடினா கிளாக்கு. ஸோ ஏ கடி ஹ, இது கிளாக்கு. ஏ கியா ஹ, இது என்ன. ஏ கடி ஹ, இது கிளாக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்றது இந்த இடத்துல இதுன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹீஷின்ற அர்த்தமும் இருக்குது இதை தாண்டி. அடுத்து மேஸுனா மேஜை. वो मेज़ है. ஸோ இது வஹ் மேஸுன்னு சொல்லலாம். ஸோ वो मेज़ हैனா அது மேஜை. वो क्या है அது என்ன. वो मेज़ है அது மேஜை. क्या वो मेज़ है இது மேஜையா. वो मेज़ है அப்படின்னா ஆமாம் அது மேஜை. இந்த இடத்துல கியான்றதை முன்னாடி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கியான்றதுக்கு அர்த்தம் வந்துட்டு கொஷின் பேட்டர்னில் வரும். இது என்னன்ற அர்த்தம் இங்கே குறிக்காது. கியா ஏ மேஸுக அப்படின்னா கியா ஓ மேஸுக அப்படின்னா அது மேஜையா அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்த பேஜ் பாருங்கள். ஏ கிதாப் ஹ, இது புக்கு. ஏ கியா ஹ, இது என்ன. ஏ கிதாப் ஹ, இது புக்கு. கியா ஏ கிதாப் ஹ அப்படின்னா இது புக்கா. ஏ கிதாப் ஹ, ஆமாம் இது புக்கு அப்படின்றாங்க. ஸோ கிதாப் நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு கியா ஏ கலம் ஹ. ஏ கலம் ஹ, இது பேனாவா. ஆமாம் இது பேனா. கியா ஏ குர்சி ஹ, இது நாற்காலியா. ஏ குர்சி ஹ, ஆமாம் இது சேரு, நாற்காலி. கியா ஓ கடி ஹ. ஓ கடி ஹ, அது கடிகாரமா. ஆமாம் அது கடிகாரம். கியா ஓ கிதாப் ஹ, அது புக்கா. ஓ கிதாப் ஹ, ஆமாம் அது புக்கு தான். ஸோ இங்கே நிறைய பேருக்கு யஹும் வஹும் என்னங்க டிஃப்ரென்ஸுன்னு கேட்பீங்க. யஹ்னா இவன் இவள் இது இந்தன்னு அர்த்தம். வஹ்னா அவன் அவள் அது அந்தன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், யஹ் அப்படின்னா இது, வஹ் அப்படின்னா அது, அதாவது திஸ் தட்டுன்னு சொல்லுவாங்க. கியானா வாட்டு. ஆனால் அந்த இடத்துல கொஷின் பேட்டர்னாக வரதுனால அந்த மீனிங் வராது. ஜஸ்ட் கியானா என்ன அர்த்தம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் அப்படின்ற அர்த்தம். கலம்னா பென், பேனா. குர்சினா நாற்காலி. கடி அப்படின்னா கிளாக், கடிகாரம். மேஸ்னா டேபிள். கிதாப்னா புக்கு. ஹைனா இருக்குது. ஹானா இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் ஏக் வாக்கியமே உத்தர் திஜ்யே, இது மீனிங்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு வாக்கியத்தில் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அபியாஸ்னா பயிற்சி. ஸோ ஒரே ஒரு வாக்கியத்தில் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏ கியாக, இது என்ன. ஏ கலம். இந்த கலமுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த வேர்டு கூட இங்கே போட்டு எழுதலாம், பட் மீனிங் கிடைக்கணும். ஓ கியாக, அது என்ன. ஓ மேஸுக, அது மேஜை. கியா ஓ மேஸுக, அது மேஜையா. ஏ மேஸுக. ஓ மேஸுக, ஆமாம் அது மேஸை அப்படின்னு அர்த்தம். இது ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெசனும் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பிராத்மிக்கில் போதினியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெசன்ஸ் அந்தந்த பார்ட் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.